கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளுகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை கைவிடாதவரும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அநேக மக்கள் இந்த நாளுகளில் கண்ணீரோட, பாரத்தோட, கவலையோட ஆயிருக்கும் போது தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துபவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனம் நான் வாசிச்சு கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் അതിന്റെ 22ആമത്തെ വസനം. ആദാമുക്കുள் എല്ലാവരും മരിക്കുന്നത് പോലെ கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் நீர் கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த வசனங்கள் தியானிக்கிறதுக்காக உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். தேவனே, நீர் எங்களுக்கு ஞானத்தை கொண்டு நிரப்பும். தெய்வீக கிருபையுள்ள மக்களாய் இருக்க நீர் கிருபை செய். தேவனே, நாங்கள் உமது பிள்ளைகளாய் இருக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து தேவனே உம்மை துதித்து முன்னாடி கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். நீ பெரியவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவனாய் எங்களோடு கூட இருக்குதகமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு கூகுள் மீட்டாய் கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, நீர் உண்மையான தேவன் அப்பா. எங்களை வழி நடத்துதவர், பாதுகாக்குதவர், கைவிடாமல் எங்களை நேசித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் கொடுத்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு நாம் கேட்குத வசனத்தில் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போ நமக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளும் நம்ம ஆதிம பிதாக்களாய் இருக்கிறார். அந்த ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாரும் மரிக்கிறதே நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதாம் அந்த நாளுகளில் கர்த்தருக்கு விரோதமாய் அவர் சொல்லிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே முன்னாடி கடந்து செல்லும் போது அவங்களுக்கு மரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து கடைசியிலே ஆதாமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வைக்கும் போது இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு உயிர்ப்புண்டு, ஒரு மீட்புண்டு, நமக்கு முன்னாடி கடந்து செல்ல முடியுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இங்க நமக்கு பார்க்க முடியுது, அநேக மக்கள் பாவத்தால் அதை கீழே விழுந்து விடுகிறார். அநேகர் இயேசுவை தெரியாமல் இந்த நாடுகளில் வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார். உலகத்தில் மரணம் எல்லா மக்களையும் சூழ்ந்து கொள்ளுது. நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் அநேகம் செல்வங்கள் இருக்கிறவங்க இருக்கிறார், பணம் இருக்கிறவங்க இருக்கிறார், நல்ல ஞானம் இருக்கிறவங்க இருக்கிறார். அவங்களோட பணமோ ஞானமோ செல்வங்களோ அவங்களோட உயிரை காப்பாற்றி வழி நடத்த முடியாது இருக்கும் போது நமக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்கிறவர் கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது கிறிஸ்து நம்மை முன்னாடி வழி நடத்துவார். கிறிஸ்து நமக்கு பலனை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய், ஒரு உயிர்ப்பை கொடுக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനം വാസിക്കുമ്പോൾ ആദിയാഗമം 12ആം അധികാരം
அதிலே 2வது வசனம் வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாயிருப்பார் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். நீ இன்னைக்கு தனிமையாய் இருக்கலாம், நீ இன்னைக்கு யாரு உதவி இல்லாத இருக்கலாம், முன்னாடி போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். இயேசுவே நம்பிக்கை வைக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழும்புவார் என்று நம்பிக்கை வைக்கும் போது, கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிப்பார் என்று நம்பிக்கை வைக்கும் போது, அவர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுத தேவன். ஏனென்றால் அப்ரஹாமுக்கு சொல்லின தேவன், அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன். இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுபவராய் இருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். உன்னுடைய பேரை தேவன் பெருமைப்படுத்துபவராயிருக்கிறார். நீர் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்றால் நாம் கர்த்தருக்குள்ள நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் இருக்கணும். அதே அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை உள்ளவங்களாய் இருக்கணும். நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் கீழ்ப்படியாமல் இல்லாததினால ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார், ஆதாமுக்குள் எல்லாரும் இறந்து போகிறார். கிறிஸ்துவுக்குள் நீ விசுவாசமாய் இருக்கும் போது நீ கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார். நம்ம வசனத்தில் பார்த்த மாதிரி உன்னை புதுதாக்கி மாற்றுத தேவன், உன்னை புதுதாக்கி மாற்றுத தேவன், உன்னை ஆசீர்வாதமாய் வழி நடத்துதவர், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துதவர், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுதவர். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 3ാമത്തെ വചനം വാസിക്കും போது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்குதோ அவங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்குதோ அந்த ஆசீர்வதிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி உன்னை சபிக்கிறவங்களே சபிப்பேன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் சாபத்தை கொண்டு வருதோ, யாரெல்லாம் நம்மை பார்த்து சபிக்குதோ அவங்களை பார்த்து நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், கர்த்தர் அவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கும் உன்னுடைய மேல் என்னுடைய மேல் கிறிஸ்துவிலூட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுத தேவனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவன், உன்னை பலப்படுத்தி வழி நடத்த முடியுத தேவன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அநேகர் முன்னாடி அநேக மக்கள் உனக்குள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ அப்ரஹாமுக்கும் அப்ரஹாமுடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ஞானம் நீங்கள் கிறிஸ்துவினுடைய அப்ரஹாமுடைய சந்ததிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நமக்குள் அநேகர் இனியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். நீங்க ஒரு சாட்சியாய், கர்த்தருடைய சாட்சியாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, நாம் சபிக்கிறவங்களை பார்த்து பயப்படாதீங்கள். அதே கர்த்தர் அவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், பெரிய ஜாதியாய் மாற்றுதவர். நீ தனிமையாய் இருக்குதுன்னு நினைக்கும் போது உன்னை பெருக செய்து பெரிய ஜாதியாய் மாற்ற முடியாத தேவன், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள்களில் அவர் உன் பேரை பெருமைப்படுத்துவார், அவர் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார், அவர் நீ போகிற இடங்கள் எல்லாம் அவர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே நாம் கேட்ட நமக்கு வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநேக மக்கள் மரணத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறார்.
இந்த மரணத்துக்கு நேராய் கடந்து செல்ற மக்கள் அதே இந்த உலகத்தில் ஆதாமினாலே சகலரும் மரணத்துக்குள்ள கடந்து செல்லும் போது கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் மாம்சமாக உலகத்தில் வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்? அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்த அதே வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவிலூടെ நமக்கு கிடைக்கிறதுக்காக, கிறிஸ்துவிலூടെ நமக்கும் நிறைவேற்றி தருவதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். மரணத்தை மாற்றி நம்மை ஒரு உயிர்ப்புக்குள்ளே கொண்டு வருத ஒரு தேவனாய் இருக்கிறது. நம்மை உயிர்ப்புக்குள்ள கொண்டு வருகிறார். நம்மை உயிர்ப்பிக்க செய்த ஒரு தேவன் அவர் இயேசு. அவர் நம்மை உயிர்ப்பிக்க செய்து நம்மை வழி நடத்துத தேவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வியாதிகளே மத்தியில், அநேகம் பிரச்சனைகளின் நடுவில், அநேகம் பாவங்கள் நிரம்பும் இந்த நேரங்களில், மனக்கவலை இருக்கிற நேரங்களில் நாம் யோசிக்கும், ஆண்டவரே நீ என்ன செய்யணும், இனி எப்படி வாழ, எப்படி முன்னாடி போகணும் என்று யோசிக்கும் போது நாம் கிறிஸ்துவை நினைக்கட்டும். கிறிஸ்து எனக்கு ஒரு உயிரை கொடுக்கிறவராய், புது ஜீவனை கொடுக்கிறவராய், என்னை வளர வைக்கிறவராய், என்னை வழி நடத்துறவராய் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று நாம் நினைக்கட்டும். இன்னைக்கு நாம் கேட்ட வசனத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறது. புது ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறது. அவர் நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, பெரிய நன்மைகளை கொடுத்து, வெற்றியை கொடுத்து அவர் வழி நடத்துவார். நாம் மரணத்துக்கு நேராய் கடந்து செல்றவர் அல்ல, நாம் உயிருக்கு நேராய் கடந்து செல்லட்டும். உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் தேடட்டும். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை தேடும் போது அவர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பார். நாம் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில அப்பா உம்முடைய வசனங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக மக்கள் வரலாம் என்று சொல்லி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது தேவனே, இந்த நாளுகள் இந்த மக்கள் நீர் கூட்டிக் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மக்கள் ஆயிருக்கிற இடத்தில் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும், தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த மக்கள் மேல் ஒரு தெய்வீக வல்லமை ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆவியின் பிரசன்னம் இறங்கட்டும். மகிமையின் பிரசன்னம் மக்கள் மேல் ஊற்றப்படட்டும். தேவனே, இந்த நாளுகளில் அநேகர் ஆதாமினால் மரிக்கப்படும் போது, ஆதாமினால் அநேகர் இறந்து போகும்போது, கர்த்தரே, கிறிஸ்துவினால் ஒரு உயிர்ப்புண்டு என்று எங்களோடு நீர் பேசினவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வெற்றி உண்டு, உம்முடைய நாமத்தில் ஒரு விடுதல் உண்டு, உம்முடைய நாமத்தில் சௌக்கியம் உண்டு. நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நீரப்பா, எங்களை வழி நடத்துதவர் நீரப்பா. இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒரு குடும்பங்களில் எல்லா மக்களையும் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும். அநேகர் வியாதியோட, பலவீனதையோட, சரீரத்துல பலவீனதையோட ஆயிருக்கும் போது ஒரு விடுதலை கொண்டு நிரப்பும், ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பும். இந்த மக்கள் சௌக்கியம் உள்ளவராய் மாற்றப்படட்டும். தேவனே, குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க கிருபை செய்யும். உன் பேரை பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி வசனம் எங்களுக்கு கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. இந்த நாளுகளில் அப்பா, அநேக மக்களால் தள்ளப்பட்ட எங்களை, அநேகர் எங்களை ஒதுக்கின நேரத்தில் நீர் எங்களை தேடி வந்த தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை உயர்த்தி நிறுத்துதவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோட மேலும் உமது பிரசன்னம் இறங்கி வரட்டும், உமது அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். அப்பா, இந்த மக்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருக்க, அநேகருக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமாயிருக்க நீர் கிருபா செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதி